எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடிக்கக்கூடிய கூரன் திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை உங்களுக்கு மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இதற்கு முன்பு பல திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் எடுத்து வெற்று திரைப்படங்களாக மாற்றியிருக்கின்றார் என்பது வரலாறு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்புவான்களை வைத்து திரைப்படங்களை எடுத்திருக்கின்றார் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மை. அதிலும் முக்கியமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து பல திரைப்படங்கள் இயக்கியிருக்கின்றார் நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. இதனிடையே தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தற்பொழுது இயக்கத்தை குறைத்து கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் பல படங்களில் நடிகராக நடித்து முக்கிய கதாபாத்திரங்களை எடுத்து அவர் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருந்து அனைத்து திரைப்படங்களுக்கும் பேசி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் ஒவ்வொரு திரைப்படத்திலும் திரைக்கதையாக அமைகின்றது. அந்த வகையில்தான் தற்பொழுது கூரன் என்ற இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வக்கீலாக இந்த திரைப்படத்தில் நடித்து ஒரு நியாயமான போராட்டத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது நாம் ட்ரெய்லரை பார்த்தால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு நாய், அந்த நாயை சுற்றிய ஒரு மாபெரும் கதையை படைத்திருக்கின்றார் இந்த படத்தின் இயக்குனர் என்றே கூறலாம். இந்த படத்தின் இயக்குனராக நிதின் என்பவர் இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடன் இணைந்து ஒய்.ஜி. மகேந்திரன், பாலாஜி, சக்திவேல், சத்யன், ஜார்ஜ் மரியன், சரவணன் சுப்பையா, இந்துராஜா, ரோபோசங்கர் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். மேலும் திரைக்கதைக்கு ஏற்றாற்போல் பல்வேறு குணச்சித்திர வேடங்களில் பல்வேறு நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதாக நாம் ட்ரெய்லரை பார்த்தால் தெரிகின்றது. ஸ்க்ரீன் பிளே, டைலாக் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் ஸ்க்ரீன் பிளே டைலாக் செய்திருக்கின்றார். மியூசிக் சித்தார்த் பிபின் என்பவர் மியூசிக் செய்திருக்கின்றார். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மார்டின் டொனராஜ் என்பவர் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி செய்திருக்கின்றார். எடிட்டர் பி. லெனின், கே. மாருதி என்பவர்கள் செய்திருக்கின்றார்கள். பப்ளிசிட்டி டிசைனர் ஜிப்சன் UGA என்பவர்கள் செய்திருக்கின்றார்கள். சவுண்டு மிக்ஸ் எஸ். சிவகுமார் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த கூரன் என்ற திரைப்படத்தை சீராகவும் சிறப்பாகவும் எடுத்திருக்கின்றார்கள். திரைக்கதை என்பது வித்தியாசமாக இருப்பதாலும் ஒரு விலங்கு சார்ந்த கதையாக இருப்பதனால் சுவாரஸ்யம் அதிகமாக ஆகியிருப்பதாலும் நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் ஓரளவு நல்ல ஒரு அந்தஸ்தை பெற்ற திரைப்படமாக நிச்சயமாக பல நாட்கள் திரையரங்குகளில் ஓடக்கூடிய திரைப்படமாக மாறி நிற்கும். மேலும் பல்வேறு திரைப்படங்கள் வரலாம் போகலாம், ஆனால் மிருகங்களை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய பல திரைப்படங்கள் இங்கே வெற்றி பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ் சினிமா உலகில் அடைவதற்கு வாழ்த்துக்களை கூறி, நிச்சயமாக இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு தமிழ் மக்களை மிகப்பெரிய அளவிற்கு கவர்ந்து இழுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை உருவாக்குவதால் இதை போன்று தொடர்ச்சியாக பல திரைப்படங்கள் தமிழ் சினிமா உலகில் வலம் வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது ஒரு முன்னுதாரணமாகவும் முதல் திரைப்படமாகவும் இருக்கப் போகின்றது. நிச்சயமாக இந்த கதைக்களம் மிகவும் வித்தியாசமான கதைக்களமாக இருக்கின்றது. யாரும் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்க்கவில்லை என்றால் நிச்சயமாக பார்த்துவிட்டு நம்முடைய விளக்க காணொளியை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு ஒரு புதியதொரு கோணத்தில் திரைப்படத்தின் கதையை அமைத்திருக்கின்றார்கள் என்பது குறித்து. மேலும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய நடிப்பை பற்றி நாம் சொல்லியிருக்கவே தேவையில்லை. அந்த அளவிற்கு மிக சிறப்பாகவும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரியும் நடிப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி இதை போன்று மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு இது போன்ற தொடர்ச்சியான காணொளிகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் புதியதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.